ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டைலர் ரிசர்ச் லேபரட்டரி. இப்போ வந்து பைத்தானோட ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்ப்போம். ரொம்ப எடுக்க வேணாம், பிகாஸ் இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு பைத்தான்ங்கிற என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ்? இட்ஸ் வந்து ஒரு டைனமிக் லாங்குவேஜ். அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜாவாக்கு போகிறீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறதும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறீங்கன்னா 10ங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது ஜாவாவில் கொடுப்போம். ஆனால் அதே வந்து நீங்கள் பைத்தானில் வரும்போது அதோட அவசியம் தேவைப்படாது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்கலாம், ஒரு எனி ஸ்ட்ரிங்கை கொடுத்தாலுமே அந்த ஒரு வேரியபிளாக அதை வந்து இது பர்டிகுலராக இந்த கேஸ்ட் பண்ண இந்த வேரியபிள் வந்து சேர்ந்ததுங்கிறது பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பைத்தானோட ஒரு ஓவர் வியூ. அண்ட் உங்களுக்கு இன்னும் பைத்தானை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் மோர் இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா, நான் வந்து ரெஃபர் பண்ணுற ஒரு வெப்சைட் வந்து பைத்தானோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பேஜ். அவங்க வந்து இன்னும் ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக இன்ஃபர்மேட்டிவாக அண்டு இன்னும் டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க டாக்குமெண்டேஷன். இல்லை எனக்கு வந்து இப்போதைக்கு நல்லா டெவலப் பண்ணிக்கணும், ஜஸ்ட் ப்ரோக்ராமிங், ஆனால் சிம்பிளிஃபைடு அப்ரோச்சாக இருக்கணும் டாக்குமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு W3 ஸ்கூலில் போய் கூட நீங்கள் செக் பண்ணலாம். W3 ஸ்கூல் அந்த மாதிரி நிறைய வந்து வெப்சைட்ஸ் இருக்குது. நான் எதை ரெஃபர் பண்ணுவேன்னா W3 ஸ்கூல். இட்ஸ் மோர் வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும் டாக்குமெண்டேஷன் அந்த டெக்ஸ்ட் ஒர்க்கெல்லாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அதில் எக்ஸசைஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸை வந்து அதில் கோ த்ரூ போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் ப்ரோக்ராம் ஒரு லாஜிக்கல் ஸ்கில்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஆல்சோ தே ஹேவ் த லீடர் போர்ட், நீங்கள் வந்து எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறதுமே அவங்க வந்து லிஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இட்ஸ் அ குட் டு கோ. ஓகே, நம்ம அப்கமிங்கில் இதை வீடியோவோட இன்னும் கிளாரிஃபிகேஷனாக எப்படி பைத்தானில் கோடில் ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸ்டே டியூன். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பைத்தான் வந்து மெயினாக வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து ஒரு நார்மலாக வந்து சின்னதாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆரம்பிப்போம். பிரிண்ட்டுங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு கால் மெத்தட். அதாவது நீங்கள் அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் என்ன டைப் ஆஃப் வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணால் நம்ம இதில் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு இன்டீஜரை கொடுக்குறேன். ஸோ 1 அப்படிங்கிற கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை இப்போ ரன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து 1ங்கிறது தான் காமிக்க போகுது. ஸோ நான் அந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸில் ட்ரை பண்ண போகிறேன். பிரிண்ட் வேறு டேட்டா டைப்ஸ், நான் ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேன். and then ஒரு boolean, then ஒரு float, ஸோ இதுதான் வந்து கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்ன ஷோ பண்ணோன்னா, ஓகே, பிரிண்டில் கொடுக்கறது ஒரு பிரிண்ட்டுங்கிறது நீங்கள் கொடுக்க போகிற நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிற ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும்.